ஜூன் 9. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தபோது தம் தாய் மரியாவையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். இந்நிகழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசு தம் சீடர்கள் இறைமக்கள் அனைவருக்கும் புனித மரியாவை தாயாக வழங்கினார். தூய ஆவியார் புனித மரியன்னை மீது முதலில் நிழலிட்டபோது இயேசுவை பெற்றெடுத்த புனித மரியன்னை தூய ஆவியார் அக்னி வடிவில் இறங்கி வந்தபோது திரு அவையின் பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்பது கத்தோலிக்க திரு அவையின் நிலைப்பாடாக இருக்கின்றது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் மிலான் நகரின் பேராயராக இருந்த புனித அம்ப்ரோஸ் புனித மரியாவை திரு அவையின் தாய் என்று அழைத்தார். நம்பிக்கை கொண்டோரை ஒன்றிணைத்து திரு அவைக்குள் பிறக்கச் செய்ததால் கிறிஸ்துவின் உறுப்புகளின் தாயாக புனித மரியன்னை திகழ்கிறார் என்று கூறுகின்றார் புனித அகுஸ்தினார். திருத்தந்தை முதலாம் சிங்கராயர் அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியா திரு அவை என்ற மறையுடலின் உறுப்புகளுக்கும் தாயாக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டார். கிபி 1964ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாள் திருத்தந்தை 6ஆம் பவுல் புனித மரியாவை திரு அவையின் தாயாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க 1975ஆம் ஆண்டு புனித மரியா திரு அவையின் தாய் என்பதை சிறப்பிக்கும் நேர்ச்சை திருப்பலி ரோமை திருப்பலி புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது. கடந்த 1980ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் ஜெபமாலைக்குப் பின் ஜெபிக்கப்படுகின்ற புனித மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் திரு அவையின் அன்னையே என்ற வரியினை இணைத்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையின் தாய் புனித கன்னிமரியா திருவிழாவினை கட்டமைத்து தூய ஆவியார் பெருவிழாவினை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை கொண்டாட பணித்தார். திரு அவையின் தாய் புனித கன்னிமரியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையிடம் நம்மை, நம் குடும்பத்தை அர்ப்பணித்து உருக்கத்தோடு மன்றாடுவோம்.